இங்க ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பையனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு இல்ல நான் ஏன் கால் பண்ணேன்னா ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டா, நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. முன்னாடியே வந்து அவங்க என்னது நீங்களே மேனேஜ் பண்ணிப்பீங்களா எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். உண்மையாவே உனக்கு அக்கறை இருந்தா நீயே உன் பையனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி போன் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அவங்களும் அவங்க பையனுக்கு கால் பண்றாங்க. அவங்க பையன் கால் பிக் பண்ணது என்னப்பா பெரிய மனுஷன் ஆகிட்டே ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா தானே கால் பண்ணக்கூடாது வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, அப்பா சொன்னதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு அவனுக்கு எது விருப்பமோ அதுபடியே அவன் நடந்துக்கட்டும், பேரப்பிள்ளையே மருமகளையாவது அனுப்பி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. போன்ல கேட்டுட்டு இருந்தவன் அம்மா உங்களுக்கு நான் ஈவினிங் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்ப ஈவினிங் அவங்க அம்மா பையன் கால் பண்ணுவான்னு சொல்லி போனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா உன் பையன் கால் பண்ணுவான்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் குப்தான்ற ஒருத்தர் கால் பண்ணி காலையில 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த அம்மா எப்படி நீங்க நாளைக்கு மேனேஜ் பண்ண போறீங்க, அதுக்கு தான் பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இல்ல எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் குப்தாக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டு காலிங் பெல் அடிக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க பையன் மருமக பேர குழந்தை 3 பேரும் வராங்க. அவங்க பேர குழந்தை தாத்தா பத்தனும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வந்து அவங்க பையன் வீட்டுக்கு யாராச்சும் வராங்களான்னு சொல்லி கேட்கறேன். இங்க உட்காந்து பேசினா கம்ஃபர்டபுளா இருக்காது, வாங்க ரூமுக்கு போலான்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்கும்போது உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு குப்தா உள்ள வராரு. அவர் வந்த உடனே எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு அவங்க பையன் கிட்ட பேப்பர் எல்லாம் சரியா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சில பேப்பர்ஸ் கொடுத்துட்டு போறாரு. என்ன நடக்குதுன்னு புரியாம பாத்துட்டு இருந்த அவங்க அப்பா கிட்ட பையன் சொல்றான், சில வாரங்களுக்கு முன்னாடி குப்தா அங்கிள் எனக்கு கால் பண்ணாரு, நீங்க 2 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கலன்னு சொன்னாரு, இனிமே வீட்டு வாடகை கொடுக்கணும், என்கிட்ட இந்த சேவிங்ஸ் வச்சும் கொஞ்சம் லோன் போட்டும் இந்த வீட்டை உங்க பேர்லயே நான் வாங்கிட்டேன், இனிமே நீங்க தான் இந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டது அவங்க அப்பா என்ன சொல்றது தெரியாம ரொம்ப நெகிழ்ந்து போய் உண்மையாவே ரொம்ப வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. என்னதான் சில இடங்கள்ல அப்பாவுக்கும் பையனுக்குமான உறவு இறுக்கமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு நெருக்கம் இருக்கும். இந்த வீடியோ உங்க மனசு தொட்டு இருந்தா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டின் போட்டு போங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.